கிறிஸ்துவுக்குள் இருந்து உன்னை பார். அல்லேலூயா. கிறிஸ்து உன்னை பார்க்கிறபடி நீ உன்னை பார். ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை பார்க்கிறபடி நீங்கள் உங்களை பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? பரலோகம் உங்களை எப்படி பார்க்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? மொத்த பரலோகமே உங்களை எப்படி அங்கீகரிக்கிறது, எப்படி பார்க்கிறது? அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? அதுதான் ஆண்டவருக்குள்ள இருந்து உங்களை நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து மறுதலித்த பேதுருவை பார்க்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. சத்தியம் பண்ண பேதுருவை பார்க்கவில்லை. சபித்த பேதுருவை பார்க்கவில்லை. நன்றி கெட்ட பேதுருவை அவர் பார்க்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. மாறாக அவர் என்ன பார்க்கிறார்? நம்முடைய பார்வை வேறு, கிறிஸ்துவனுடைய பார்வை வேறு. நாம பார்க்கிற பார்வை வேறு, அவர் பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். அப்ப கிறிஸ்து உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நீங்க பார்க்கணும். அவர் மறுதலித்த பேதுருவை பார்க்கவே இல்லை. 3 வருஷம் கூட இருந்து, சாப்பிட்டு கூட தூங்கி கூட எந்திரிச்சு கூட நடந்து கூடையே இருந்து ஊழியம் செய்து சத்தியம் பண்ணி சபித்து தெரியாது என்று சொன்னானே, அந்த பேதுருவை ஆண்டவர் பார்க்கவில்லை. அல்லேலூயா. அப்ப எப்படிதான் பார்க்கறன்னு கேட்டா, அந்த பேதுருவின் நிழலில் இருந்து அநேக குஷ்டரோகிகள் சுகமாகிறார்களே, அந்த பேதுருவை தான் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் ஒரு பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்களே, அந்த பேதுருவை தான் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். இன்னொரு பிரசங்கத்தின் மூலமாக 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்களே, அந்த பேதுருவை தான் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற பார்வை வேறு, தேவன் பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. நீங்க உங்களை எப்படி பார்க்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருந்து உங்களை பாருங்க. அல்லேலூயா. சுற்று பட்டணத்தார் எல்லாம் பேதுருவை தேடி வருகிறார்களே, அந்த பேதுருவை தான் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. பேதுருவுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, பேதுருவுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் மறுதலிச்சிட்டேன், நான் அவரை மறுதலிச்சிட்டேன், நான் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டேன், அவரை சபிச்சிட்டேன், இனி இந்த ஊழியத்துக்கு நான் லாக்கி அல்ல. அல்லேலூயா. இனி அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நான் தகுதி அல்ல என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு தாழ்வான எண்ணம் வந்துருச்சு. ஆண்டவர் கேட்டிருப்பார். ஆனால் அந்த இடத்துல பார்த்திருக்கும் பொழுது, நீ நன்றி கெட்டவனே, 3 ஆண்டுகளோடு கூட இருந்து விட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டியாடா கேட்டாரா? கேட்கவே கிடையாது. உயிர் தெழுந்த உடனே ஒரு செய்தியை சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை சீக்கிரமா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 16:7. ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கு, என்னங்க என்னங்க மறுபடியும் சொல்லுங்க, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லுங்கள். போதும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு செய்தி பாருங்க. இப்ப 12 சீடர்களில் ஒருவன் தான் இந்த பேதுரு. சீஷர்கள் என்று சொன்னால் அது பேதுருவின் தான் குறிக்கிறது. ஆனால் அந்த இடத்துல பரிசுத்தம் உள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உயிர்த்தெழுந்த செய்தியை என்னுடைய சீஷர்களுக்கும் சொல்லுங்கள், பேதுருவுக்கும் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன் அந்த இடத்துல பேதுருவை ஆண்டவர் மென்ஷன் பண்ணி வைச்சிருக்கிறான்னு சொன்னா, அவன் தாழ்வு மனப்பான்மையோடு என்னிடத்திலே வராமல் போய் விடுவான். என்ன மறுதலிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, என்ன சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, சபிச்சிட்டான்னு சொல்லிட்டு, இந்த ஊழியத்திற்கு லாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரமாட்டான். அவன் எங்காவது ஓடி ஒளிஞ்சுக்குவான். ஆகவே நான் உயிர்த்தெழுந்த செய்தியை பாருங்க. மனுஷன் பார்க்கிற பார்வை வேறு, ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. பேதுருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான் வந்துடக்கூடாது. அவரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்குள்ள உள்ளம் குத்தப்படக்கூடாது என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் இடத்துல பார்க்கும் பொழுது, நான் உயிர்த்தெழுந்த செய்தியை பேதுருவுக்கும் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எதெல்லாம் பார்க்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு தாழ்வான எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், பேதுருவே, இந்த கல்லின் மேல என் சபையை நான் கட்டுவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18, 19 வசனங்கள் யாராவது வாசிக்கலாம்? மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் மறுதலித்தானே, அந்த பேதுரு என்கிற கல்லின் மேல் சத்தியம் பண்ணினானே, அந்த பேதுரு என்கிற கல்லின் மேல் சபித்தானே, அந்த பேதுரு என்கிற கல்லின் மேல் தெரியாது 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 என்று எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி தான் செத்து விடுவான் என்று சொல்லி தன்னையும் சிலுவையில் அறைந்து விடுவார்
ஆண்டவர் தெரியாது என்று சொன்னானே, அந்த பேதுரு என்கிற கல்லின் மேலாக சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத. மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை, அல்லேலூயா அல்லேலூயா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை யாருடைய கையில கொடுக்கிறார் என்று சொன்னால், பேதுருவினுடைய கையில தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அவனுக்குள்ள தாழ்வான எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, அவனுக்குள்ள ஊழியம் செய்வதற்கு தகுதி இல்லை என்கிற எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ பூமியில கட்டினா அது பரலோகத்திலே கட்டப்படும், நீ பூமியிலே கட்டவிழ்த்து அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீ பூமியிலே கட்டுறது பரலோகத்திலே கட்டப்படும், நீ பூமியிலே கட்டவிழ்க்கிறது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, ஒரு மறுதலித்தவன், ஒரு சத்தியம் பண்ணினவன், ஒரு சபித்தவன், தெரியாது என்று சொன்ன இந்த பேதுருவின் மேலதான் சபையை கட்டுகிறான். இந்த பேதுருவுடைய கையில தான் தேவன் திறவுகோலை கொடுக்கிறான். அவனுடைய கையில தான் அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அவனுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஒரு இடத்துல ஆகலும் ஆண்டவர் ஏண்டா மறுதலிச்ச, ஒரு இடத்துல ஆகலும் ஏண்டா சத்தியம் பண்ணின, ஏண்டா சபிச்சேன்னு கேட்கல. நம்ம தேவனாகிய கர்த்தருடைய ஸ்டைலே வேற. அல்லேலூயா. அவர் பார்க்கிற பார்வை வேற. அவர் எதை பார்த்தாரு? இவன் மூலமா 3000 பேர் 5000 பேர் 2 பிரசங்கத்துல 8000 பேருக்கு மேலாக என்னை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இவனை அப்படியாக நான் பயன்படுத்த போகிறேன். இவன் நல்லல் பட்டா பிசாசுகள் ஓடும், இவன் நல்லல் பட்டா குஷ்டரோகிகள் சுகமாவாங்க, இவன் நல்லல் பட்டா பிணியாளிகள் சுகமாவாங்க, இவன் நல்லல் பட்டா நோயாளிகள் சுகமாவாங்க. இவன் மூலமா ஒரு நாளில் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இவன் மூலமா அநேகர் செத்த பணம் உயிரோடு கூட எழும்ப போகிறது. இவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். அந்த பேதுருவை தான் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த மாதிரி காரியத்தை தான் பார்க்கிற ஆண்டவர். தாழ்வு மனப்பான்மை பார்க்கல. தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க ஒரு நாள் மேல வர முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் அவங்க மேல வர முடியாது. நான் ஆக்கி இல்லைங்க, நான் தகுதி இல்லைங்க, நான் சரி இல்லைங்க, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைங்க, என்னால ஒண்ணுமே நடக்காதுங்க, நான் முடிஞ்சு போன கேசுங்க, நான் அவ்வளவுதான், இப்படி யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே இருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த பேதுருவை அப்படியே பண்ணியிருக்கலாம், அப்படியே கேட்டிருக்கலாம். ஊழியத்துல 1000 பேதுருவை கர்த்தர் உருவாக்க முடியும். ஆமென். 1000 பேதுருவை தேவனாகிய கர்த்தர் அழைக்க முடியும். இந்த பேதுரு இல்லைன்னா ஒரு ஜான், ஜான் இல்லைன்னா ராபர்ட், ராபர்ட் இல்லைன்னா கிடியோன். அல்லேலூயா. எத்தனையோ பேர்களை கர்த்தர் உருவாக்க முடியும். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பேதுருக்கு மேல் கிருபை வைத்தால் அந்த கிருபை மாறாத ஒரு கிருபை. வேதம் சொல்லுகிறது, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் அது மாறாதவைகளே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நடக்கிற பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை வேற மாதிரி பார்க்கிறார். அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் என்னால முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார் உன்னால முடியும். நான் ஆக்கில நினைச்சிட்டு இருக்கிறான் உன் மேலதான சபையவே கட்ட போறேன், நான் சத்தியம் பண்ணி சபிச்ச ஆண்டவர் உன் நிழல் பட்டதான அற்புதமே நடக்க போகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம். நான் எதைக்கும் நாக்கி இல்லை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் சாதாரண ஒரு ஆள் இல்லை இல்லை இல்லை. உங்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், நான் வீட்டுக்குள்ள அடுப்படியில கிடக்கிறேன், என்ன கொண்டு செய்வாரா? நான் வீட்டை விட்டு வெளியிலேயே வர்றது இல்லையே, என் மூலமா யாராவது அற்புதம் நடக்குமா? உயிர் தெழுந்த செய்தி மகதலேனா மரியாளுக்கு முதல் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெண்ணுக்கு தான் தரிசனமானார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சாதாரணமா இருக்கிறேனே, என்னை கொண்டு ஏதாவது தேவன் செய்வாரா? நான் வீட்டை விட்டு வெளியில வர்றதே கிடையாது, என் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவாரா? என்னோட சூழ்நிலையில் நான் பாதிக்கப்பட்டு உள்ளம் உடைந்து நொறுங்கி கிடக்கிறேன், சரியா ஜெபிக்க முடியாமல் இருக்கிறேன், சரியா வேதம் வாசிக்க முடியாமல் இருக்கிறேன், குற்ற மனசாட்சி என்னை குற்றிக் கொண்டு இருக்கிறது, என்னை கொண்டு செய்வாரா? ஆண்டவரை பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. நீங்க உங்களை பார்க்கிறபடி பார்க்காதீங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்து உங்களை பாருங்க, தேவனுக்குள் இருந்து உங்களை பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறபடி உங்களை பாருங்க. அப்பொழுது உங்களுக்குள் இருந்து வரங்கள் கிரியை செய்யும், கனிகள் கிரியை செய்யும், அபிஷேகம் கிரியை செய்யும், வல்லமை கிரியை செய்யும், அக்கினி கிரியை செய்யும். உங்கள் மூலமா அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், உங்கள் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், உங்கள் மூலமா அநேகர் மனம் திரும்புவார்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் யாரை கொண்டும் எதை வேணா செய்வதற்கு அவருக்கு 1000 வழிகள் உண்டு. ஆண்டவர் பார்க்கிறபடி உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க மேல வர முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? தோத்து போறதுக்கு காரணம் வாழ்க்கையில மேல வராம
வாழ்க்கையில முன்னுக்கு வராம, வாழ்க்கையில ஆசீர்வாதம் சுதந்திரிக்காம, வாழ்க்கையில வெட்கப்பட்டு தலைகுனிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இடத்துல பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது, எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. சவுலுடைய கூட்டத்தார் இஸ்ரவேலர் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் கூட்டத்தார் சவுலோடைய கூட்டத்தார் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. பெலிஸ்தியர் கூட்டத்தார் ஒரு இடத்துல நின்று இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் பெலிஸ்திய சேனையிலிருந்து எழுப்பி வந்து இஸ்ரவேல் சபையை பார்த்து நிந்திப்பான், கேவலப்படுத்துவான், திட்டுவான். யாராவது ஒருவர் உங்களில் இருந்து எழுப்பி வந்து என்னை ஜெயித்தீர்களானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரர்களா இருப்போம், நாங்க உங்களை ஜெயிச்சுட்டா நீங்க எங்களுக்கு வேலைக்காரங்க. இதை டெய்லி காலையும் மாலையும் வந்து 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 கத்திக்கிட்டே இருப்பான். 40 நாட்களும் இஸ்ரவேல் ஜனங்கள், ராணுவ சேனைகள் அவனை எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் கூட போல. சவுலும் போல, யோனத்தானும் போல. சவுலும் யோனத்தானும் செத்த பொழுது தாவீது ஒரு பாட்டு பாடுறான், துக்கம் பாட்டு. என்ன தெரியுமா? சிங்கத்தை போல பலமும் கழுகை போல வேகமும் உடையவர்கள். யோனத்தானும் அப்பா மகன் 2 பேரும் பயங்கர பலசாலி. இந்த பெலிஸ்தீனை பார்த்த உடனே, இந்த கோலியாத்தை பார்த்த உடனே அவர்கள் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஒருத்தம் கூட போகல. கிட்டத்தட்ட 40 நாட்கள் வெட்கம் வரல, சூடு வரல, சொரணம் வரல, ஒண்ணு வரல. அவன் வந்து 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 நம்மளோட ஆண்டவரை நிந்திக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய சேனையை நிந்திக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் இவன் நிந்திச்சுட்டே இருக்கிறான். ஒரு நாள் கூட அவங்களுக்கு அவங்க பார்க்கிற பார்வை வேற. அவங்க கோலியாத்தை பயங்கர ராட்சசனா பார்க்கறாங்க. இவங்க பார்க்கிற பார்வை வேற, தாவீது பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. பார்க்கிறதுதான் டிஃபரண்ட். ஆமென் சார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பார்க்கிற பார்வையில தான் வித்தியாசமே இருக்கு. வாங்க 33ஆம் வசனத்துக்கு வாங்க. 17:33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. பாருங்க, எடுத்த உடனே ஒரு அவிசுவாசமான வார்த்தையை போடுறான் பாருங்க சவுல். அல்லேலூயா. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோட இன்னைக்கு தோற்று போவதற்கு, வாழ்க்கையில தோற்று போவதற்கு காரணம், பிசினஸ் லாஸ் ஆகிறதுக்கு காரணம், வாழ்க்கையில எழும்ப முடியாததுக்கு காரணம் எது? நீ எப்ப பார்த்தா சத்துருக்களுக்கு மத்தியில பந்தி ஆயத்தப்படுத்துங்க, பந்தி ஆயத்தப்படுத்துங்க, பந்தி ஆயத்தப்படுத்துங்கன்னே ஜெபம் பண்றீங்க. ஒரு நாளாவது பந்தி ஆயத்தப்படுத்துற மாதிரி பாக்குறீங்களா? இல்லவே இல்லை. எங்க பிரதர், நாங்க கீழே போயிட்டே இருக்கிறோம், அவங்க மேல வந்துட்டே இருக்கிறாங்க. சொல்லி சொல்லி அவனை மேல தூக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை காட்டிலும் என்ன 1000 மடங்கு அதிகமாக்க போகிறார். அது வரைக்கும் நான் மறிச்சு போகிறதே கிடையாது. சத்துருக்களுக்கு மத்தியில பந்தி ஆயத்தப்படுத்தி, சத்துருக்களுக்கு மத்தியில என்னை அபிஷேகம் பண்ணி என் தலையை உயர்த்தத்தான் போகிறார். அது நடக்கத்தானே போகிறேன். நீங்க என்ன கேக்குறீங்க? ஐயோ எங்க பாருங்க, நாங்க ஜெபிச்சு பாக்குறோம், நாங்க உபவாசம் போட்டு பாக்குறோம், நாங்க வேற வாசி தான் பாக்குறோம், நாங்க முட்டி முரண்டு என்னென்னமோ பண்ணிதான் பாக்குறோம், நாங்க ஒரு நாள் எழுத மாட்டேன், அவ்வளவுதான் போடக்குது. நாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போன கேஸ். இவங்களே சொல்றாங்க முடிஞ்சு போன கேஸ். அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க பிரதர், அவங்க எழுப்பி வந்துகிட்டே இருக்கிறாங்க பிரதர். அவங்க முன்னாடி நாங்க ஒண்ணுமே. இது சவுல் கேஸ். அல்லேலூயா. இது சவுலுடைய சந்ததி. எதிரியை தூக்கி விடுற ஆளு, எதிரியை பார்த்து பயப்படுற ஆளு, எதிரியை பார்த்து அவன் சாதாரணமாக கூட அவங்களுக்கு பயங்கரமான ஆளா காட்டுற ஆளு. அல்லேலூயா. நாங்க அவ்வளவுதான், எங்களுக்கு அவ்வளவுதான், எங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இன்னைக்கு தோல்விக்கு காரணம், சபையில் இருக்கிற ஜனங்கள் தோத்து போறதுக்கு காரணம் உங்களுடைய பார்வை சரியில்லை, உங்களுடைய பேச்சு சரியில்லை. மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க எதை பேசுறீங்களோ அது நடக்கும். நீ வியாதியை பேசினா வியாதி வரும், நோயை பேசினா நோய் வரும், பேய் பேசினா பேய் வரும், பரலோகத்தை பேசினா பரலோகம் வரும், ஆண்டவரை பேசினா ஆண்டவர் வருவார், தேவ தூதர்களை பேசினா தேவ தூதர்கள் வருவார்கள், அபிஷேகத்தை பேசினா அபிஷேகம் வரும், வல்லமையை பேசினா வல்லமை வரும், அக்னியை பேசினா அக்னி வரும், மகிமையை பேசினா மகிமை வரும், கிருபையை பேசினா கிருபை வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சனியே 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 சனியேன்னு சொல்லி போட்டு அப்புறம் பேய் பிடிச்சிட்டு துரத்துக்கான்னு சொன்னா நான் எங்க துரத்து? வீட்டுக்குள்ள பேசுறதே சனியே 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 சொல்லி ரோட்ல போற சனி நீ யார் உள்ள போட்டா சொல்லுங்க பாக்கலாம். எந்த நேரம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சனியனே 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 சொல்லிட்டே இருந்தா இப்ப ரோட்ல போற சனி என்ன பண்ணிருச்சு?
பாக்குறாரு. இவங்க நான் உள்ள வந்துச்சு. உள்ள வந்து பரவாயில்ல, நான் எங்கேயோ இடமெல்லாம் சுத்திட்டு இருந்தேன், மனாந்தரத்துல போய் சுத்திட்டு இருக்கலாம் போனேன், எங்கேயுமே யாருமே இடம் கொடுக்கல, என்னை ஒருத்தர் இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறாங்களே. அல்லேலூயா. அது முடிச்சதுக்கு அப்புறம் என்னங்க வீட்டுக்குள்ள அப்புறம் ஏதாவது பண்ணி துரத்துன்னு நீ தான் கூப்பிட்டு வச்சுக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை மாறணும். சவுல் பாத்தீங்கன்னு சொன்ன எடுத்த உடனே பேசுறான், உன்னால ஆகாது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க ஜெயிக்க போறாங்க, நாம அவங்களுக்கு வேலைக்காரங்களா இருக்க போறோம். நெவர், கிடையாது. இந்த உலகத்துல பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தேவ சேனையை ஜெயிப்பதற்காகத்தான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். எதிரிகள் பள்ளத்தாக்கிலே விழுவார்கள், எதிரிகள் நமக்கு இரையாவார்கள், எதிரிகள் சத்துருக்களின் வாசல்கள் சுதந்திரிப்பதற்காக. விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களுக்கு வேதனைகள் பிறகும், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அதற்காகவே இந்த அபிஷேகம், அதற்காகவே இந்த வல்லமை, அதற்காகவே இந்த மகிமை, அதற்காகவே இந்த கிருபை. சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை உயர்த்துவதற்காகத்தான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம், அவர்களோடு இருப்பது கொஞ்சம். நம்ம கூட பரலோகம் இருக்கு, நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்ம கூட தேவாக்கினி இருக்கு, நம்ம கூட தேவ சேனை இருக்கு, நம்ம கூட பிதாவானவர் இருக்கிறார், நம்ம கூட இயேசுவானவர் இருக்கிறார், நம்ம கூட அண்ட சராசரங்களில் ஆளுகை செய்து ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பிசாசின் தோட்டத்தால் ஏமாற்றுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான் ஆகாது, அவன் ஜெயிச்சிருவான். நம்ம பார்க்கிற பார்வை வேற. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் சவுலுடைய கண்ணெல்லாம் பயம், பயமாயி போச்சு கண்ணெல்லாம். நல்லா சொல்லுங்க. அது சவுலுடைய பார்வை வேற, சவுலுடைய பேச்சு வேற. வாசிங்க மறுபடியும். நீ இளைஞன். என்ன சொல்றான்? நீ இளைஞன். நீ யாருங்க? நீ இளைஞன். முதல்ல ஆகாதுன்னு சொல்லிட்டான், இப்ப நீ இளைஞன் சொல்லிட்டான். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்தம் செய்கிறான். அவனோ தன் சிறு வயது முதல் பார்த்தாரா சவுல்? இப்ப சவுலுடைய கண்களுக்கு கோலியாத் பெரிய ஆளா தெரிகிறார். நீங்க தோற்று போனதுக்கு காரணம், நீங்க எதிரிய பெருசா நீங்க பாக்குறீங்க, அவன் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அவன் டம்மி பீஸ், உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. அவனோட வல்லமையான கர்த்தர் உறுதிட்டார் தெரியுமா? இயேசுவை விட்டுட்டு இன்னைக்கு பிசாசை நீங்க பெருசா பாக்குறீங்க, பரலோகத்தை விட்டுட்டு பாதாளத்தை பெருசா பாக்குறீங்க, உங்களை விட அநேக ஜனங்களை நீங்க ரொம்ப பெருசா பாக்குறீங்க, உங்களை சின்னதா பாக்குறீங்க, அவங்களை ரொம்ப பெருசா பாக்குறீங்க. நாங்க முன்னேற முடியாது, நாங்க எழும்ப முடியாது, நாங்க எந்திரிக்கவே முடியாது, நாங்க அவ்வளவுதான், எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீங்க சொல்லி சொல்லி சொல்லிதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீ இளைஞன். அவன் சொல்றான், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். இவரது ட்ரைனிங் கொடுத்தாரா? அல்லேலூயா. அவர் சிறு வயது முதல் யுத்த வீரன். இப்ப சவுலுடைய பார்வை முதல்ல ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப தாவீதுக்குள்ளேயும் அவிவிசுவாசத்தை போடுறாரு. என்ன பண்றாருங்க? தாவீதுக்குள்ளேயும் பயத்தை கொண்டு வந்து, இந்த பயப்படவும் கூட சேரவே கூடாது. அவன் நம்மளையும் பயப்படுத்தி. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள நீங்க பார்த்துருக்கீங்களா? கிச்சனுக்குள்ள போய் தண்ணி எடுக்க மாட்டாங்க. அங்க ஏதோ உருவம் அசீனமா இருக்கு. இவருதான் 15 வருஷமா வீட்டுல குறி இருக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ண உருவம் அசையும். நம்ம பார்த்தா அவருக்கு தெரியல. அம்மா என்னமோ தெரியுது, என்னமோ தெரியுதுன்னு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை கூட கலக்கப்படுத்திடும் அந்த பயப்படுறோம். அதனாலதான் கர்த்தர் சொன்ன கிதியோன் கிட்ட, பயப்படுறவங்க கூட முதல்ல துரத்து. ஒரு ஆளுக்கு அப்புறம் நமக்கு டென்ஷன். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்மள பேயும் ஒண்ணு செய்யாது, நோயும் ஒண்ணு செய்யாது, பாதாளம் ஒண்ணு செய்யாது, மனுஷன் ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. தாவீது சவுலை பார்த்து, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். பாருங்க பாருங்க, இப்ப தாவீது டிஃபரண்டா பேசுறார். தாவீதோட பேச்சு வித்தியாசமாயிருச்சு. சபை இப்படிதான் பேசணும், சபை இப்படிதான் பேசணும், சபையார் இப்படிதான் பேசணும். சவுல் மாதிரி பேசக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு சபையார் சவுல் மாதிரி பேசுறதுனால தான் இன்னைக்கு சபை எழும்ப முடியாமல் இருக்கிறது, சபை எழுப்புதலை பார்க்க முடியாமல் இருக்கிறது, சபைக்குள்ள அற்புதங்கள் நடக்க முடியாமல் இருக்கிறது. தாவீது பேசுறது வேற, சவுல் பேசுறது வேற. ரெண்டு பேரும் இஸ்ரவேலுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சொல்லிட்டான், நான் ஆகாதுன்னு சொல்லிட்டான், நீ இளைஞன்னு சொல்லிட்டான். அவன் சின்ன சவுலுடைய பார்வைக்கு பெலிஸ்தியன் யுத்த வீரனா இருக்கிறான். என்னங்க? யுத்த வீரனா இருக்கிறான். எப்படி இருக்கிறாங்க? யுத்த வீரனா. சவுலுடைய பார்வைக்கு கோலியாத்து பயங்கர வீரனா தெரியுறான். இவனே பயங்கரமான ஆள்.
அல்லேலூயா. சவுல் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, நீங்க நினைச்சுக்காதீங்க. சவுல் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவ்வளவு அவர் யுத்தம் பண்ணி ஜெயித்த ஒரு ஆள். தாவீது பாடுவோம், மறுபடியும் சொல்றேன், சிங்கத்தை போல பலமுள்ள ஒரு ஆளுன்னு பாடுறாரு. அவ்வளவு சண்டை போட்டு அவ்வளவு ஜெயித்த ஆளு, இஸ்ரவேலுக்கு அவ்வளவு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு ஆளு. இப்ப என்ன ஆச்சு? இந்த பய ஆவி உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. தன்னை கூட எதிரியை பெருசா பார்த்துட்டார், தன்னை கூட எதிரியின் சேனையை பெருசா பார்த்துட்டார், தன்னை கூட அவங்கள பயங்கரமான ஆளா பார்த்துட்டார். ஒரு நாள் பயங்கரமான ஆள் அவங்க கிடையாது, நம்ம தாங்க. கர்த்தர் சொல்றாரு யாத்திராகமம் 34:10, நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். நமக்கு தான் அந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கேயாசி ஓடி வந்து எலிசாவை பார்த்து சொல்றான், ஐயோ சீரியாவின் படைத்தலைவர்கள் நம்மளை சுத்தி வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னா, எலிசா சிரிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப அவர் சொல்றாரு, ஐயோ ஆண்டவரை பார்க்கும்படி கண்களை திறந்து விடுங்க. ஏன் ஆண்டவரை பார்த்தா, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம். அல்லேலூயா. நம்ம தாங்க ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கூட பரலோகம் இருக்கு, நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அந்த தேவ சேனை நம்ம கூட இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது, உம்முடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை ஒரு கரடி. என்னைக்கு நீங்க பயப்படுறீங்களோ அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு என்னைக்கு பயம் வந்துருச்சோ அன்னைக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க? தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா. மறுபடியும் நம்ம எழும்புவோம். வாசிங்க. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுச்சு. நான் அதை தொடர்ந்து பிடித்து அதை அடித்தேன். என்ன பண்ணிருக்கிறேன்? எதைய நாய் துரத்தினாலே நம்ம ஓடுறோம். அல்லேலூயா. எதை அடிச்சிருக்கிறாரு? தாவீது எங்காவது போய் பயங்கரமா குத்து சண்டை பழகினாரா? இல்ல சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கிறாரா? இல்ல சர்க்கஸ்ல வேலை செஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள்ள என்ன இல்ல, சிங்கத்தை ஊட ஆண்டவரை பெருசா பார்த்தார். இவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. சிங்கத்துடைய பலனை காட்டிலும் என் ஆண்டவருடைய பலன் பெருசு. ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தினுடைய கர்ஜிப்பை காட்டிலும் பட்சிக்கிற அக்கினியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. அதன் வாய்க்கு ஒரு ஆட்டையே நான் விடல. அது என் மேல பாஞ்சிச்சு. இப்ப ஆட்டை இறைய சிங்கத்துடைய வாயிலிருந்து புட்டுங்கினதுனால சிங்கம் இப்ப தாவீது மேல பாயுது. எனக்கு தாடினா தாடி இல்லை, எதுங்க ஆடையை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். எதுல அடிச்சாரு? ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் வச்சுக்கிறாரு, அந்த கோல்லையே அடிச்சு கொண்டு போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன். இப்ப பாக்குறான், தாவீதுடைய பார்வைக்கு எப்படி பாக்குறான்? அபிஷேகம் இல்லாத ஒரு பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியன், பாகாலை ஆராதிக்கிற ஒரு பெலிஸ்தியன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற ஒரு பெலிஸ்தியன். இப்ப தாவீதுடைய பார்வை வித்தியாசம் ஆயிடுச்சு. சவுல் பார்க்கிறது வேற, தாவீது பார்க்கிறது வேற. என்னங்க, சிங்கமோ கரடியோ ஒண்ணு மாதிரி இருப்பான், அவ்வளவுதான் அவனுக்கு மதிப்பு. அல்லேலூயா. இப்ப தாவீதுக்குள்ள வைராக்கியம், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. அல்லேலூயா. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. அவன் உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய சேனையை நிந்தித்திருக்கிறான். பாருங்க, இப்ப விசுவாசம் யார் மேல போயிடுச்சு பாருங்க. இப்ப தாவீதுடைய விசுவாசம் யார் மேல இருக்கு பாருங்க. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். இப்போ சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் நீ தப்பு வச்சது யாரு? எனக்கு தப்பு வைத்தது யாரு? கர்த்தர் தப்பு வைத்தார். இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆமென் சார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் இப்ப இந்த விசுவாசம் தான் தாவீதை ஜெயிக்க வச்சிருச்சு. இந்த தைரியம் தாவீதை ஜெயிக்க வச்சிருச்சு. என்ன வந்தாலும் தைரியத்தை விடாதீங்க.
அல்லேலூயா. எது வந்தாலும் பயப்படவே பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சவுல் கூட இருந்தாரு. அவர் சவுல் கூட இருந்தாரு. இஸ்ரவேல் சேனைகளோடவும் கூட இருந்தாரு. இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பய ஆவி வந்துருச்சு. ஆனா தாவீது சொல்றான், இந்த வாசிகரைய சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த என்னையும் பெலிஸ்தியர் கைக்கு தப்புவிப்பார். அப்பவே தாவீது ஜெயிச்சிட்டான். கையை தட்டுங்க. அப்பவே தாவீது ஜெயிச்சிட்டார். அவர் பேச்சே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அவர் பார்வையே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அல்லேலூயா. சவுல் தோற்று போனதற்கும் சவுளுடைய சேனை தோற்று போனதற்கும் ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க பெலிஸ்தீனாகிய இந்த கோலியாத், அவன் எவ்வளவு அடிவானா இருக்கட்டும், அவன் எத்தனை அடிவானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், அல்லேலூயா, பிசாசு உங்க முன்னாடி வந்து நின்னா வச்சுக்கோங்களேன், நல்ல உருவமா அவங்க மத்தியில் வந்து நிக்கிறான். ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரை தேடி ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு வந்து பிசாசு வந்து நின்றான். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க? டிடி செனகன் ஐயா ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்பாராம். பாஸ்டிங் போட்டு மீட்டிங் போறதுக்காக புக் எழுதியிருக்கிறான். முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டே இருப்பார். ஜெபிச்சுட்டே அந்த ஜெபத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வந்து நின்றுவான். வந்து அப்படியே நிற்பானாமா. இவர் போன்னு சொல்ல மாட்டாராம், போன்னு சொல்ல மாட்டாராம். அந்த கூட்டத்துக்கு இவர் வாட்டுக்கு ஆயத்தமா இவர் வாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருப்பார். இவர் வாட்டுக்கு ஆராதிச்சுட்டே இருப்பார். இவருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எழுதிக்கிறார், நான் கண்டுக்கவே மாட்டேன், நான் அப்பாவை நோக்கி ஜெபிச்சுட்டு இருப்பேன். கொஞ்ச நேரத்துல அபிஷேகம் வரும், வல்லமை வரும். அபிஷேகம் நிறைவானது வரும் பொழுது குறைவானது. இவனை நான் மதிக்கவே மாட்டேன், கண்ணத்துக்கு ஐயோன்னு சொல்லவே மாட்டேன். அவன் வாட்டுக்கு போயிட்டே, அவ்வளவுதான் அவனுக்கு மதிப்பு. அல்லேலூயா. நம்ம ஆண்டு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய. அல்லேலூயா. அவனை கண்டுக்கவே கூடாது. நம்ம என்ன பண்றோம்? விசுவாசம் ரொம்ப பெருசா பார்க்கணும், வியாதியை ரொம்ப பெருசா பார்க்கணும், நோயை ரொம்ப பெருசா பார்க்கணும். அல்லேலூயா. சத்துருக்களை ரொம்ப பெருசா பார்க்கறோம், எதிரிகளை ரொம்ப பெருசா பார்க்கறோம், அவங்கள பெரிய கூட்டமா பார்க்கறோம். இது சின்ன கூட்டம் தான், ஆனா இந்த சின்ன கூட்டத்தோட தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது நம்ம பார்க்கிற பார்வை தான் டிஃபரெண்ட். நமக்கு வியாதி வந்தா சுகமாக்குறதுக்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுகமா வியாதி அநேகர் சுகமாக்க ஆண்டவர் உங்களை சுகமாக்க மாட்டாரா? அநேகர் விடுதலை ஆக்க உங்களை விடுதலை ஆக்க மாட்டாரா? அநேகருக்கு அற்புதம் செய்து கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நான் வேற சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் அவர் கட்டி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கிற பார்வை தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம பயத்தோட பார்த்தா பயத்தின் ஆவி கிரியை செய்யும். தாவீது வித்தியாசமா பார்க்கறான். தாவீதுடைய பேச்சு வித்தியாசமா இருக்குது. தாவீதுடைய பார்வை டிஃபரெண்டா இருக்குது. சவுலுடைய பார்வை டிஃபரெண்டா இருக்குது. இன்னைக்கு நீங்க அநேகர் தோற்று போனதுக்கு காரணம், சபை இன்னைக்கு தோற்று போறதுக்கு காரணம், விசுவாசிகள் இன்னைக்கு தோற்று போறதுக்கு காரணம், உங்க பேச்சை மாத்துங்க, உங்க பார்வையை மாத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஃபெய்த்தை பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. அல்லேலூயா. இப்ப பெலிஸ்தர் எந்த லெவலுக்கு இறங்கிட்டான் தெரியுமா? தாவீது கிட்ட, நீ தடியோடு வருவதற்கு நான் நாயாடா? சவுலுடைய பார்வைக்கு யுத்த வீரனா தெரிஞ்ச பெலிஸ்தியன் தாவீது கிட்ட என்னவா மாறிட்டான்? நாயா மாறிட்டான். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் கிரியை செய்யணும். ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் நான் துதித்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா நான் மாறி இருக்கிறேன், கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களை காட்டில் எங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் தாவீது போனாரு, அடிச்சாரு, ஒரே கல்ல விழுக்காட்டினாரு, முடிஞ்சது. இப்ப தாவீதுடைய தலையை கர்த்தர் உயர்த்திட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா உங்க பார்வையை வித்தியாசமாக்குங்க, உங்க பேச்சை டிஃபரெண்ட் ஆகுங்க. வீட்டுக்குள்ள பேசுறதெல்லாம் நன்மையானவைகளை பேசுங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க, கர்த்தர் செய்த அற்புதமான வார்த்தைகளை பேசுங்க, ஆண்டவர் கொடுக்கிற அடையாளங்களை குறித்து பேசுங்க, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசுங்க, பரலோகத்தை குறித்து பேசுங்க. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள இப்படி நீங்க பேச 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 தேவ மகிமை வரும், தேவனுடைய ஆளுகை வரும், கர்த்தருடைய ஆளுங்க வீட்டுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும்.
ஆராதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் சரியில்லை, நீ உண்மையா தேவனை தேடி வந்தா ஒரே நாள்ல கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உண்மையா நீங்கள் ஆண்டவர் ஆராதிச்ச ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு 10 வாரம் தேவையில்லை, 10 மாசம் தேவையில்லை, ஒரு நிமிஷம் போதும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு 7 வாரம் போய் பார்க்கலாம் அப்படிதான் வர்றீங்க, அதனால அற்புதம் நடக்க மாட்டேன். அதான் நடக்க மாட்டேன். ஒரு 10 வாரம் போய் பார்க்கலாம், என்னதே அந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அது டவுட். நான் போறேன், கர்த்தர் என்னை விடுதலையா. நான் போறேன், வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கலை நான் தொடுறேன், ஆண்டவர் என்னை சுகமாக்குவார். தாவீதின் குமாரனை கூப்பிடுறேன், கர்த்தர் எனக்கு கண்ணை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நமக்குள்ள ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு என்ன தடை அப்படின்னு பார்த்தா, நம்ம பேச்சு சரியில்லை, நம்ம பார்வை சரியில்லை. அல்லேலூயா. சபைக்கு நான் போறேன், கர்த்தர் என்னை சுகமாக்குவார். தேவனை ஆராதிக்க போறேன், கர்த்தர் எனக்காக பேசுவார். என் நிலைமையை தலைகீழாக கர்த்தர் மாத்துவார். நீங்க வேணா பாருங்க சிஸ்டர், நான் இப்படி இருக்கவே மாட்டேன். அப்ப எப்படிதான் இருக்கு, நம்ம லெவலே மாறப்போகுது சிஸ்டர். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க ஜெயமும் தோல்வியும் உங்க வாயில தான் இருக்கு. ஆமென். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பற்ற சொல்லுங்க, நாம ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு பார்வையை குறித்து பார்க்கலாம் வாங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 28வது வசனம். ஆசீர்வாதம் வராம போனதற்கு காரணம், அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அழிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. சரி. அங்கே ஏலோத்தின் குமாரரை கண்டோம். அவர்களுக்கு தென்புறமான தேசத்திலே குடியிருந்தார்கள். கேத்தியரும் எபூசியரும் எமோரியரும். போது 13:28. இப்போ இந்த என்ன நடக்குது, மோசே வேவு பார்க்கும்படி எத்தனை பேர் போயிருக்காங்க? 12 பேர் போயிருக்காங்க. அப்போ வேவு பார்த்துட்டு தேசம் எப்படிப்பட்ட தேசம் பார்த்துட்டு வாங்க. அங்க போய் அதுக்கப்புறம் நம்ம யுத்தம் பண்ண போறோம், அது நல்ல தேசமா, மழை தண்ணீர் குடிக்கிற தேசமா, குடியிருக்கிற தேசமா எல்லாம் கேட்டு அனுப்புறாரு. 12 பேர் போறாங்க, ஒரு 10 பேர் வேற மாதிரி பார்க்கறாங்க. இப்ப பார்வைதான் வித்தியாசம். என்னங்க ஆசிரியரைய 28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இவங்க பார்வைக்கு எப்படி தெரியுறாங்க? எகிப்துல இருந்து அழைச்சிட்டு வந்தது யாருங்க? எகிப்தில் யாருடைய கைக்கு தப்பிச்சிருக்கிறார்? எகிப்திய ராணுவம் இன்னைக்கு பெரிய ராணுவம், இன்னைக்கு சொல்றாங்க அதை குறிச்சு. அப்போ எகிப்தினுடைய கைக்கு தப்பிச்சது யாரு? இவங்க சண்டை போட்டாங்களா? இவங்க யுத்தம் பண்ணாங்களா? இல்ல இவங்க ஈட்டி கடப்பாரை தூக்குனாங்களா? இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்த சிந்தனாங்களா? அப்ப பார்வோனுடைய கைக்கு தப்பி வைத்தவர், செங்கடலுக்குள்ள இருந்து எங்களை காப்பாற்றினவர், இவர்களுக்கு மத்தியில் எங்களை காப்பாற்றுவார்னு சொல்லி அவங்க பேசி இருக்கணும். ஆனா இவங்க பேச்சு எப்படி இருக்குது? அவங்க பலவான்களா இருக்கிறார்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கின்றன. சரி, 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது காலேபு, இவ பாருங்க, 12 பேர்ல இவன் ஒருத்தன், இவன் வித்தியாசமா பேசுறான். 10 பேர் டிஃபரெண்டா பேசுறாங்க. அவங்க ரொம்ப பலவான்கள், பட்டணம் ரொம்ப பெருசு, அவங்களோட யுத்தம் பண்ண முடியாது, நாம போனா தோத்து போயிருவோம்னு சொல்லி அவங்க தோல்வியை குறித்து பேசுகிறாங்க. அவங்கள பார்த்திருக்கிற ஆட்களை பார்த்து பயங்கரமா பார்த்திருக்கிறாங்க. ஆனா அதுல போன ஒருவன் தான் இந்த காலேப். அப்பொழுது காலேப் மோசேவுக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, செய்தி கேளுங்க, ஜனங்களை அமர்த்தி, என்னது 10 பேர் சொல்றாங்க உள்ளேயே போக முடியாது. 10 பேர் சொல்றாங்க அவங்க பலவான்கள், 10 பேர் சொல்றாங்க அவங்க ராட்சதர்கள், 10 பேர் சொல்றாங்க அவங்க பார்வைக்கு முன்னாடி நாமெல்லாம் வெட்டிக்கிளியை போல இருக்கிறோம், அவங்க கூட சண்டையெல்லாம் போட முடியாது. ஆனா காலேப் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், என்ன சொல்றான்? உடனே, என்னங்க, உடனே போன சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஏன்? அவங்க பார்வைக்கு பலவானா தெரிந்தவர்கள், இவன் பார்வைக்கு பலவானா தெரியல. அவங்க பார்வைக்கு ராட்சதா தெரிந்தவங்க, இவன் பார்வைக்கு ராட்சதா தெரியல. அப்படின்னா இவன் தேவனை விசுவாசிக்கிறான். அவர்களை காட்டிலும் இப்ப தேவன் மேல பற்றுதலா இருக்கிறான், தேவன் மேல விசுவாசமா இருக்கிறான். அவங்க மனுஷங்களை பார்த்து பயந்தாங்க, இவன் மனுஷங்களை பார்த்து பயப்படல. இவன் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறதுனால இவனுடைய பேச்சு வித்தியாசமா இருக்குது.
கர்த்தருடைய ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள வார்த்தை வித்தியாசமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தோத்துருவீங்கன்னு சொன்னா என்ன என்ன சொல்லுங்க. தோத்துருவேன்னு சொன்னா தோல்வி. அப்ப அதுக்கப்புறம் ஓட்ட பந்தயத்துல போய் நிக்கிறீங்க. தோத்துருவனும் ஸ்பீடா ஓடுவானோ ரைட், அவனுக்கு போஸ்ட் கொடுத்துருங்க. நான் தான் ஜெயிக்க போறேன் கிருபையினால. அல்லேலூயா. நான் தான் ஜெயிக்க போறேன், நான் தான் மெடல் வாங்க போறேன், நான் தான் நல்லா படிக்க போறேன், நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க போறேன், காலேஜில் அதிகமாக பெர்சன்டேஜ் வாங்க போறேன். ஆமென். ப்ளஸ் டூல ட்ரிப்பு நான் தான் அதிக மார்க் எடுக்க போறேன். நீங்க வேணா பாருங்க, கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுப்பார். படிக்கிற பிள்ளைங்க அப்படி பேசு. ஏதோ ஒண்ணு ஏதோ பாசான போதும் பிரதர். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாதவெல்லாம் பார்க்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஆண்டவர் அறிந்திருக்கிறவங்க நம்மையே வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கேட்கணும். ஏன்னா ஞானம் எங்கிட்ட தான் இருக்குது கர்த்தர் சொல்றார். நாம என்ன பண்றோம்? வந்தா போதும், ஏதோ பாஸ் ஆனா போதும், ஒரு அரியர் 10 5 வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 1 2 வேண்டாம், ஒரு 10 15 ஒரு அரியர் இருக்கட்டும். ஏன்னா அப்ப 4 வருஷம் 3 வருஷம் காலேஜ் தான் படிக்க முடியும். 3 வருஷம் காலேஜ் 4 வருஷம் படிக்க முடியும். உள்ள நம்ம படிக்க முடியாது, அப்போ போயிட்டு வரலாம். அல்லேலூயா. சில ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு பிரியமே இல்லாம 6ஆம் கிளாஸ் 5 வருஷம் உட்காந்துருப்பான். ஏன்னா பள்ளி வாழ்க்கையை விடுறதுக்கு மனசே இல்லைங்க. அம்மா ஆம்பளையா வீச வச்சு வாதியர் காலம் உட்கார்ந்துட்டு இருப்பான். என் கூட எல்லாம் படிச்சாங்க. அப்படி பெரிய பெரிய அண்ணன்மார்கள்லாம் படிச்சாங்க 6th. எனக்கு பயமா இருந்துச்சு. அவங்க எல்லாம் பார்த்து ஏனோக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்க எல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நேரத்துல பாருங்க, இப்ப காலேஜ் சொல்றான் உடனே போய் என்னங்க உடனே நாம ஜெயிச்சுன்னு சொல்லுங்களேன். சத்துரு தோத்து போயிடுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பேசியே ஆசீர்வதிக்கப்படும். அதாவது பெருமையான பேச்சு சொல்லல. நீங்க வேணா பாருங்க சிஸ்டர், கர்த்தர் ஒரு நாள் என் தலையை உயர்த்ததான் போறாரு. எனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுக்கத்தான் போறாரு. அதுல குடி வைக்கத்தான் போறாரு. நாம 2 பேரும் ஒன்னா நின்று ஜெபிக்கத்தான் போறோம் அப்படின்னு 2 பேரும் பேசினீங்க, நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை காலத்துக்கு இந்த பாடு இல்லை. கர்த்தர் உங்களை நல்லா பாட வைப்பார், பாடுபட விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லா உங்களை பாட வைப்பார், பாடுபட. கல்வாரி சிலுவையினார் இந்த சாபங்கள் இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஈசாக்கோட ஆசீர்வாதம், யாக்கோபோட ஆசீர்வாதம் மொத்தமா சேர்ந்து ஒருத்தருக்குள்ள இருக்குது. அந்த ஒருத்தர் நமக்குள்ள இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் வந்ததையா சொல்லிட்டு ஒண்ணுமே வரமாட்டேங்குது. வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. காலேஜ் சொல்றான் உடனே போய் என்னங்க உடனே லேட்டா பண்ண வேண்டாம், தாமதம் பண்ண வேண்டாம், உடனே போலாம், ஸ்பாட்ல கிளம்பலாம், போனா நம்ம பிடிச்சிடலாம், நமக்கு தான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படிதான் இருக்கு, இப்படிதான் ஸ்பீடா இருக்கு. ஆமென் சரி. அல்லேலூயா. எனக்கு என்னன்னா பெரிய ஆசை, ரொம்ப நாள ஒரு ஆசை, நம்ம குட்டி இடத்துல போட்டு ஆராதிக்கிறது எனக்கு பிடிக்குமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு இஷ்டமே கிடையாது. உண்மையை சொல்றேன் நான். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு நல்ல பெருசா ஏக்கர் கணக்கில் வாங்கி பெருசா கட்டி நல்ல ஸ்டேடியம் மாதிரி போட்டு கட்டி நடுவில் நின்று சுத்தி ஜனங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஆராதிக்க எனக்கு ஆசை. எங்க அப்பா கொடுப்பாரு. அல்லேலூயா. மறிப்பதற்கு முன்னாடி கர்த்தரை செஞ்சிருவார். அல்லேலூயா. நடத்தி எத்தனை கோடி இருந்தாலும் கவலையே கிடையாது. கோடிகளை காட்டின ஆண்டவர் பெரிய. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்குள்ள சபை வரமாட்டேதே. சபை வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பேசிட்டே இருங்க, ஒரு நாள் நடந்துட்டு. ஆமென் சொல்லுங்க. ஆசீங் சிஸ்டர். நாம் அதை எளிதாய் எப்படி சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் உடனே போய் சொன்னா, இப்போ என்ன சொல்றான்? நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் உடனே சொன்னா, இப்போ ரெண்டாவது என்ன சொல்றான்? எளிதாக. அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ யார் சொல்ல தெரிஞ்சா? யார் ஆசீர்வாதத்துக்குள்ள போனா? உங்க பேச்சே டிஃபரண்ட். வாங்க இந்த பக்கம் வாங்க. 14:6 வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களே, நூனின் குமாரனாகிய யோசுவா, எப்னியின் குமாரனாகிய காலேபு தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அவங்க சொல்றாங்க நல்ல தேசம் தான். அவங்க சொல்றது நல்ல தேசம் தான். இவங்க சொல்றாங்க மகா நல்ல
தேசம், அவங்க நல்ல தேசம் தான். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம், கர்த்தருக்கு விரோதமா இப்படி பேசாதீங்க. அவிசுவாசமா பேசாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க, கலகமான பேச்ச பேசாதீங்க, சண்டை போடுற பேச்ச பேசாதீங்க, குழப்பத்தை உண்டு பண்ற பேச்ச பேசாதீங்க, பிரிவினையான பேச்ச பேசாதீங்க, ஒரு சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி விடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பிரியமா இருந்தா அதை நமக்கு கர்த்தர் கொடுப்பா. டிஃபரெண்டா பேசாத. இப்ப காலேஜ் சொல்லி கொடுக்குறான், யோசுவா சொல்லி கொடுக்குறான், இப்படி பேசாதீங்கடா. வாசிங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது என்னங்க? அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு இப்ப இவங்க ரெண்டு தாவீது பார்த்த மாதிரி பாருங்க. இவங்க எப்படி பாக்குறாங்க? தாவீது பாக்குற மாதிரி பாக்குறாங்க. தாவீது பார்த்தாரு, வேற மாதிரி பார்த்தாரு. இப்ப இவங்களும் பாக்குறாங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை பெருசா பாக்குறாங்க, பரலோகத்தை பெருசா பாக்குறாங்க, ஜீவனுள்ள தேவனை பெருசா பாக்குறாங்க, அவங்க எதிரிகளை சின்னதா பாக்குறாங்க. அல்லேலூயா. ஆனா 10 பேர் வித்தியாசமா பாக்குறாங்க. இவங்க சொல்றாங்க, வாசிங்க. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். ஜெயிச்சிட்டாங்க. அப்பவே ஜெயிச்சிட்டாங்க. அப்பவே ஜெயிச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பவே அவங்க நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாரோட இருக்கிறாரு? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது, அவர்களுக்கு பயப்பட வேண்டிய, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? நம்ம கூட இருக்கிறார். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. அப்பொழுது அவர்கள் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். நல்லத பேசினாலே கல்ல தூக்கி மாட்டாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியுமா? நீங்க இப்படியே பீச் சிஸ்டர் அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அல்லேலூயா. உங்க பேச்சு டிஃபரெண்ட் ஆகும். நம்ம என்ன சொல்றது? அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு சபைக்கு வந்ததுக்கு ரொம்ப பவுஸ் ஆயிடுச்சு. இவங்க எங்கேயோ வெளியில இருக்கிறாங்க மாதிரி. இவங்க யாரை சொல்றது? சபைக்குள்ள இருக்கிறவங்கள சொல்றது. நிறைய பேர் பாக்குறேன் நான். சபைக்குள்ள என்ன பண்றது? இவங்க இன்னொருத்தரை பார்த்து அவங்க சபைக்கு வந்து ரொம்ப பவுஸ். நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு பவுஸ் இல்லையா? மவுஸ் இல்லையா? அல்லேலூயா. சபைக்கு வந்ததுல அவங்க மவுஸ் ஆயிட்டாங்க. ஆனா சபைக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மவுஸ் வரல. இப்படி பேசி பேசியே உங்களுக்கு மவுஸ் இல்லாம ஆயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு மவுஸ் போனதுக்கு காரணமே இப்படி வாய் சரியில்லாதனால தான். கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். எங்க தலையும் உயர்த்துவா, எங்களையும் மேன்மையாக வைப்பா. பார்வை டிஃபரெண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் வரமாட்டீதே, வரமாட்டீதே. பேசாதவங்க ஆமே. ஆண்டவர் நல்ல. உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அப்படிதான் என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் நம்புறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ நம்பல, அது ஆசீர்வாதம். இதுதான் வித்தியாசம். டிஃபரெண்ட். அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். ஒரே சபை தான், அது ஒரே சர்ச், அவங்க ஒரே பாஸ்டர். அவங்க பாஸ்டர் யாருங்க? மோசே. ஒரே சபை, ஒரே சபைக்குள்ள 10 பேர் அவிசுவாசத்தை பேசுறான், 2 பேர் விசுவாசத்தை பேசுறான். இந்த 10 பேருக்கு ஆசீர்வாதம் கிடையாது, இந்த 2 பேருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. இந்த 10 பேருக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் வாயே சுத்தம் கிடையாது. என் வாயை தொடர்ந்தாலே அசிங்க அசிங்கமா வருது. அதனால உனக்கு பிளஸிங் கிடையாது. அல்ல அவிசுவாசத்தை பேசுற, குழப்பத்தை பேசுற, கலகத்தை பேசுற, பிரச்சனையை பேசுற, சண்டையை உண்டு பண்ற மாதிரி பேசுற, உன் பேச்சு சரியில்லை. ஆனா இந்த 2 பேர் விசுவாசத்தை பேசுகிறார்கள், தைரியத்தை பேசுகிறார்கள், பரலோகத்தை பேசுகிறார்கள். கர்த்தர் எளிதாய் கொடுத்து விடுவார் என்று சொல்லி அவன் தைரியமா விசுவாசத்தை அறிக்கை பண்ணி பேசுகிறார்கள். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், இவர்கள் செத்து போனார்கள். அந்த சபையும் இந்த சபையும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அதுதான் சபைக்குள்ள இருக்கிறவங்க உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பேசுற பேச்சை கண்டு என்ன இவ்வளவு தைரியமா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா, இவ்வளவு உறுதியா பேசுறாங்க. அல்லேலூயா. உலகத்தான் பார்த்து அதை பார்த்து கலங்கணும், பயப்படணும். நீங்க பேசுற பேச்சை பார்த்து நடுங்கணும். அல்லேலூயா. இவங்க அப்படிதான் பேசுனாங்க. எளிதா போய் பிடிச்சிடலாம். அவங்க நமக்கு இறையாவாங்க. காத்த நிழல் போயிருச்சு, நம்ம கூட கர்த்தர் இருக்கிற. ஏன் அந்த வார்த்தை சொன்னா தெரியுமா? நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் தான்டா பார்வன்ட்ட காப்பாத்தினாரு.
அவர் தான் அங்கிருந்து காப்பாத்தி கொண்டு வந்தார். 4 தலைமுறையா கஷ்டப்பட்டு இருந்த நம்ம ஜெனரேஷனை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தது அந்த தேவன் ஆகிய கர்த்தர் இவர்கள் கைகளுக்கும் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எனக்கு வயசெல்லாம் முடிஞ்சது, நான் எங்க ஊழியம் பண்ண போறேன், பிள்ளைகளை ஊழியம் பண்ண இல்லவே. ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஊழிய விசுவாச வீரன், அவர் புஸ்தகத்தை எடுத்து படிக்கும் போது 74 வயசுலதான் உலக ஊழியத்துக்கே போயிருக்காரு. 74 வயசுக்கு மேலதான் அவரோட ஊழியமே வெளிநாடுகளுக்கு பரவி இருக்குது. அதுக்கப்புறம் தான் வெளி ஊழியத்துக்கு போனார். மோசேக்கு எத்தனை வயசுல ஊழியம் தொடங்குச்சு? எத்தனை வயசு? பின்னாடி செய்திக்கு நான் வரேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க, இனி நமக்கு கிட்டாது நினைக்கிறீங்க, இனி ஆசீர்வாதம் வராது நினைக்கிறீங்க. இத்தனை ஒரு 50 வயசு ஆகி போச்சு, ஒரு 60 வயசு ஆகி போச்சு, ஏதோ கஷ்டப்பட்டு நான் பிறந்துட்டேன் பிரதர், அவ்வளவுதான் பிரதர். இது உங்க விசுவாசம். பிறந்ததுல இருந்து கஷ்டம் தான். இன்னும் கொஞ்ச நாள் அதையும் பட்டுட்டு போயிடுறேன். சில சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் அந்த கஷ்டத்தையும் பார்த்துட்டே போயிடுற. கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்த உங்களை தான் கர்த்தர் அழைத்து ஆசீர்வதிக்க விரும்புறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உங்க சம்பளம் எவ்வளவு முக்கியம் இல்லை, உங்க சம்பாத்தியம் எவ்வளவு முக்கியம் இல்லை, உங்க மாச வருமானம் எவ்வளவு வருதுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பல வழிகள் வைத்திருக்கிறார். 1000 வழிகள் அவருக்கு உண்டு. ஹalleluya. உங்க பேச்சை மட்டும் நீங்க மாத்தினா போதும், உங்க பார்வையை மாத்தினா போதும், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. விசுவாசத்தை பேசுங்க. வீட்டுக்குள்ள கணவன் மனைவியை உட்கார்ந்து விசுவாசத்தை பேசுங்க. ஒரு நாள் நம்ம நல்லா வைக்க போறார், ஒரு நாள் நம்ம தலையை உயர்த்த போறார், ஒரு நாள் கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பெரிய வீடுகளை கட்டி நம்ம குடியிருக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்படிலாம் நீங்க பேச 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 கர்த்தருக்கு பயந்தவர் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது அவர்கள் பேசுகிறதை கர்த்தர் கர்த்தர் கேட்பாரா? கவனித்து கேட்பாரா? கேட்பாரா? கவனித்து கேட்பாரா? கவனித்து கேட்பாரு. என் பிள்ளைங்க என்ன வச்சு வீடை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களே, சரி இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுற வேண்டியதுதான். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுற வேண்டியதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு அப்படி ஒரு முடங்கி படுத்துக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஓட்டு அப்படிப்பாங்க. சரி சரி சரி, இவங்களுக்கு ஒரு ஓட்டு ஏற்படுத்தலாம். யார் கேட்டா? கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். இப்ப நீங்க எப்படி கேட்டீங்க வச்சுக்கங்க. போட்டு வீட்டுல போய் குடி இருந்துச்சு, நல்லா மாடு வீடு கட்டினோடனே பாத்தியாடா இங்க பாடுறா, இவர் எப்படி ஆயிட்டாரு பாடுறா, என்ன பவுஸ் பாரு. நீதான் ஓட்டு வீடு கேட்டேன், வாங்க பேசப்பட. ஹalleluya. கட்டி கொடுக்கிற ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்வார். ஒரே சபைக்குள்ள உங்க வாயை கர்த்தர் பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? இப்ப எதை பார்த்து உங்க ஆசீர்வதிக்க போறாரு? எதை பார்த்து? உங்க கண்ணு, உங்க வாய். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. கண்ணு 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 பார்க்கும், வாய் பேசும். ஹalleluya. இது ரொம்ப டேஞ்சர். ஆசீர்வாதத்தையும் தான் கொண்டு வரும், சாபத்தையும் தான் கொண்டு வரும். இது நீங்க ஆசீர்வாதம் பேசினா ஆசீர்வாதம் வரும், சாபத்தை பேசினா சாபம் வரும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த யோசுவாவும் இந்த காலேபும் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போனார்கள். கலகத்தை உண்டு பண்ணின அவர்கள் வியாதி வந்து செத்தார்கள். ஹalleluya. ஆமென். அடுத்தது யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம். ஏன் பலவீனம் வருது? 10வது வசனம். இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். எத்தனை வயசு? இப்ப அது வந்து இப்ப வந்து உங்களை கூப்பிட்டா காலையில எப்படி கூப்பிடுவாரு? ஏன் பிள்ளை? இப்ப அவர் நம்மள யாருங்க? வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள். என்ன சொல்றாருங்க? அன்னைக்கு வயசு அளவு, அன்னைக்கு வயசு அளவு சிஸ்டர் வாசிங் சிஸ்டர், அன்னைக்கு வயசு அளவு, வாக்குறுதி கொடுக்கும் வயசு அளவு. ஐயோ, முதல்ல வாசிங்க, வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. அப்போ அன்னைக்கு சொல்லப்போது வயசு அளவு 40. 45 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டுருக்கு இல்லையா? 45 வருஷம் ஆனா என்ன ஆச்சுங்க? 85. சொல்லும் போது வயசு அளவு. ஹalleluya.
அப்போ 85 வயசுல வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காம சாக மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கான். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை அடையாம, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளாம, வாக்குத்தத்தை நிறைவேறாம நான் சாக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறாம நான் செத்து போக மாட்டேன். அல்லேலூயா. என்னோட வாக்குத்தத்தை நிறைவேறாம நான் மேல வர மாட்டேன். குண்டு வெடிச்சா என்ன, யுத்தம் வந்தா என்ன, பூமி அதிர்ச்சி வந்தா என்ன, பூகம்பம் வந்தா என்ன, பில்டிங் உள்ள போனா என்ன, சந்திரன் ரத்தமா மாறினா என்ன, எல்லாம் கோள்கள் கதிர்கள் எல்லாம் மேல இருந்து கீழே விழுந்தா என்ன, ராக்கெட் வெடிச்சா என்ன, கப்பல் உள்ள போனா என்ன, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நிறைவேற்றி நான் வருவேன். இல்லைங்கதான். அல்லேலூயா. அது எத்தனை வயசானாலும் பரவாயில்ல. சீக்கிரம் கூப்பிட்டு சீக்கிரம் கொடுங்க. ஆமென். நிறைய பேர் வேண்டாம் 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 வேண்டாம், லேட்டாவே கொடுக்க ரொம்ப நாள் வாழலாம். அல்லேலூயா. சீக்கிரம் போயிடலாங்க. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் 85 வயசு அவர் பேச்ச பாருங்க, வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் மோசே என்னை அனுப்புகிற போது 45 வருஷம் இப்ப கடந்து வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு 40 வருஷம் போட்டா கூட 40 வயசுல எனக்கு இருந்த பலன் என்னங்க? இப்போ காலேப்பு ரொம்ப பயங்கர அவரோட ஸ்ட்ராங் எங்க பார்த்துட்டோம் நம்ம? என்னாகமத்திலே பார்த்தோம். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்த்துட்டீங்க. 13:28 அவர் ஸ்ட்ராங்கா பார்த்துட்டீங்க. நீங்க ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் மேன். அவர் பேசுற அதனால கத்த சொல்றாரு, தாசனாகிய காலேப்புக்கு மேல இருக்கிற ஆவி வேற ஆவி. அல்லேலூயா. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான மேன் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வயசு 85, ஆனா அன்னைக்கு இருந்த பலன் என்னங்க? நாம சொல்றோம் என்னங்க வயசாக நிலவின வரத்தான் செய்யும் அப்படிதான் பேசுறோம். 40 வயசு வந்துட்டா கூட என்னங்க 40 எனக்கு தெரியாதா? நாங்க 40 தான். நம்ம பேசும்போது என்ன பண்ணிக்கிறீங்க? யாராவது நீங்க பேசும்போதெல்லாம் போய் நீங்க உங்க உடம்பு சரீரம் சோர்ந்து போறதுக்கு, விளைவின் ஆகிறதுக்கு, நீங்க ஒண்ணுமே இல்லாமடியே ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க மற்றவங்கிட்ட பேசும் பொழுது உங்க பேச்சு மூளைக்கு போகுது, மூளையிலிருந்து நரம்புகளுக்குள்ள செயல்படுது, அது எல்லாரும் சோர்ந்து போகப்படுது. 50 வயசு ஆச்சு பிரதர். 50 தான் ஆச்சு. அதுக்கு 50 தான். ஜஸ்ட் 50 அவ்வளவுதான். எவ்வளவு ஆச்சுங்க? அல்லேலூயா. நம்ம காலேப் வயசு எவ்வளவுங்க? இன்னைக்கு நிறைய பேர் சபை இன்னைக்கு வியாதி சபையா மாறினதுக்கும், நோயாளி சபையா மாறினதற்கும் காரணம் என்ன தெரியுங்களா? சபைக்குள்ளதான் பார்த்தா நோயாளி, சபைக்குள்ளதான் வியாதிஸ்தன். வியாதிஸ்தன் வந்தா சபைக்குள்ள ஹீல் ஆயிடும். இது வியாதிஸ்தனா வியாதிஸ்தனாவே இருக்கு. அல்லேலூயா. 38 வருடமாய் படுக்கையில உள்ளவன் இயேசு தேடி போனாரு, சுகமாயிட்டார். ஆனா இது 40 வருஷம் உள்ள வியாதியோட கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தோத்திரம். என்ன தோத்திரம்? ஒண்ணு ஹீல் ஆகலையே, ஒண்ணு விடுதலை ஆகலையே, ஒண்ணு சுகமாகலையே, ஒண்ணு அற்புதம் நடக்கலையே. அல்லேலூயா. ஏன்னா வாய் சரியில்லை. எது சரியில்லை? வாய். எனக்கு என்னங்க வயசாச்சு? எப்படி கேட்கும்? எனக்கு என்னங்க வயசாச்சு? ஒரு 5 போட்டு ஒரு 0 போட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் 50. இது ஒரு பெரிய வயசு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு என்ன அப்படி உங்களை பார்க்கறவங்க உங்களை பார்த்துட்டு அவங்க கேட்கணும், உங்களை பார்த்து உங்களுக்கு நான் 60 நீ 60 போற உனக்கு ஏதாவது பிக்ஸ் பண்ற போது என்ன இழுத்து? அல்லேலூயா. 55 ஆச்சுங்களா? 55 இல்ல 55 சோக்கு. அல்லேலூயா. பேசு. அப்படி நீங்க பேச 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 எப்பவுமே எங்க இருக்கு? ஆமென். 15 வயசுல இருந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது. சொல்லுங்க. மற்ற கைப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்ப வாசிங்கதைய மோசேயை அனுப்புகிற போது 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இப்ப 45 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்போ எனக்கு இந்த பலன் இருக்கிற ஒரு வார்த்தை பேசுறான் பாருங்க. நான் மலை நாட்டை மோசே எனக்கு தருகிறேன் என்று சொன்னாரு. அதுக்கு கூட சப்போர்ட்டுக்கு எனக்கு ஆள் தேவையே கிடையாது. நானே போய் பிடிச்சுக்கிறேன். அல்லேலூயா. மலை நாட்டை எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஏன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நான் உத்தமமா கர்த்தரை பின்பற்றினேன். என்ன சொல்றான்? நான் உத்தமமா உண்மையா அவரை பின்பற்றி இருக்கிறேன். அதனால கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இப்ப அந்த மலை நாட்டை போய் நான் சண்டை போட்டு பிடிக்கணும். அந்த மலை நாட்டை நானே எடுத்துக்கிறேன். எனக்கு யாரும் சப்போர்ட்டுக்குலாம் வர வேண்டியது இல்லை. ஏன்? நான் எனக்கு பலன் இருக்குது. நான் 1000 பேர் அடிப்பேன் சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் காலேப்புக்கு பலனா மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா.
கொஞ்சம் இளைக்கிறவங்க சுகருக்கு வந்துருமோ, அது வரைக்கும் வராம அந்த சுகர் இப்ப வர ஆரம்பிச்சு. வராது, சொல்லுங்க, வராது. ஆமென். விசுவாசத்தை பேசுங்க. சபை வந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. உங்க நடையெல்லாம் ரொம்ப பிஸ்கா வைக்கணும். நடந்து போ, உள்ள போகாதீங்க. எனக்கு அப்படி நடக்கணும் பிடிக்கவே பிடிக்காது. ரோட்ல எதுவும் கூட சாக மாட்டேன். அல்லேலூயா. ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைங்க. அல்லேலூயா. எனக்கு முட்டி வலி வராது, முழங்கால் வலி வராது, ஒரு வலி வராது. கர்த்தரை பெலனாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பெலனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பலவீனம் எனக்கு வந்தா அதுக்கு பலவீனம். ஆமென். வாசிங்க. யுத்தத்திற்கு போக்கும் வரதுமாய் இருக்கிறதுக்கு என்னங்க? அப்போது எனக்கு இருக்கும் பலன் அப்பா, அப்பா. எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமா இருக்கும்போது இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கு. அன்னைக்கு சண்டை போடும்போது என்ன பலனோட நான் இருந்தனோ, இன்னைக்கும் சண்டை போடும்போது அந்த பலனோட இருக்கு. 70 வயசு பாட்டி 25 வயசுல எப்படி பைப்ல சண்டை போட்டுச்சோ, அதே மாதிரி 75 வயசுல சண்டை போடுது. அப்ப மட்டும் எப்படி படுது பலன்? நான் கேட்கிறேன், ஏய், கிட்டத்தட்ட 35 வருஷமா இதே பைபிள சண்டை போட்டு தண்ணி குடிச்சிருக்க நீ, நேத்து வந்து அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பைபிள்ல. யுத்தம் பண்ணி 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 பார்த்தா எத்தனை குடத்தை நான் உடைச்சிருப்பேன். அல்லேலூயா. வெலன் என்னங்க? வெலன் நம்ம அங்கதான் வெலன் காமிக்கும். ஆனா சரீரத்தில் என்ன காமிங்க? எனக்கு வராது, கர்த்தரை வெலனாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை பாருங்க, கர்த்தர் அந்நாளிலே 40 வருஷத்துல சொன்ன மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏடாக்கியரும் அறிவிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்திவிடுவேன் என்றார். போதும். அல்லேலூயா. ஏங்க 40 வயசுல பேசினா ஒரு லாஜிக் இருக்குது. சண்டை போட்டேன், போய் யுத்தம் பண்ணேன், துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு. 85 வயசுல ஒரு தாத்தா இந்த மாதிரி பேசுறதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்குள்ள விசுவாசம் இருக்கு. அவர் மேல இருக்கிற ஆவி வேற ஆவி. அல்லேலூயா. ஆகவே இப்ப அவர் என்ன விசுவாசத்தை பேசுறாரு, பெலனை பேசுறாரு. கர்த்தர் கூட இருந்து அவங்களை அடிச்சு துரத்திடுவேன், அதாவது சுதந்திரித்துக் கொள்வேன்றாரு. அவர் சொன்ன மாதிரியே சுதந்திரித்தார். அவர் சொன்ன மாதிரியே பெலனோடு கூட இருந்தா. நீங்க பெலனை பேச பேச பெலனாய் மாறுவீர்கள். பலவீனத்தை பேச பேச பலவீனமாய் மாறுவீர்கள். சுகத்தை பேசினா சுகமாய் மாறுவீர்கள். அற்புதத்தை பேசினால் அற்புதமாய் நீங்க மாறுவீர்கள். ஆசீர்வாதத்தை பேசினால் நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். விடுதலையை பேசினா நீங்க விடுதலையை நீங்க மாறுவீர்கள். உங்க குடும்பத்துக்குள்ள செழிப்பை பேசினா செழிப்பாய் நீங்கள் மாறுவீர்கள். மற்றவர்களுக்கே நாங்கள் ஆசீர்வாதம் என்று பேசினா நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாறுவீர்கள். நான் தேசத்துக்கே ஆசீர்வாதம் என்று சொன்னா நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமானவாய் மாறுவாய். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீது வேற மாதிரி பார்த்தாரு, சவுல் வேற மாதிரி பார்த்தாரு, யோசுவாவும் காலேபும் வேற மாதிரி பார்த்தாங்க, கூட இருந்த 10 பேர் வேற மாதிரி பார்த்தாங்க. காலேப் தன்னுடைய சரீரத்தை வேற மாதிரி பார்த்தாரு. இப்ப நாம வேற மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.